பாத்தீங்கன்னா நாங்க 5:30 மணிக்கு டெய்லி காலையில நாள் தவறாம நானே வீட்டுக்காரங்க ஒரு 25 30 பேர் 40 பேர் போவாங்க. கம்மி என்ன கூட கொஞ்சம் வருவாங்க. இவரும் வருவார். 6 மணிக்கு 6:05 கோயில் முடியும். எங்க ஐயர் என்ன செய்வாருன்னா 6 மணிக்கு பாதி நாள் ஒருவர் வரமாட்டாரு. கோயில் முடிஞ்சு வெளியே வரும், டி ஷர்ட் போட்டு அவரு ட்ராக் சூட் போட்டு இந்த சைக்கிள் இருக்குல்ல, லேடி சைக்கிள் இருக்குல்ல, ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் எடுத்துக்கிட்டு காய்கறி வாங்க போவாரு. அங்க மார்க்கெட்ல ஒரே ஆவல் செல்லப்பான்னு அந்த மார்க்கெட்ல வந்து இப்படி பார்த்துட்டே அழியிற ஐயர் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி வர ஐயர்னா ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு ட்ரெஸ் அதெல்லாம் போடணும்னு சூழ்நிலை இருக்கு. 6 மணிக்கு அங்க போய் நின்று வாய் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி அங்குள்ள மக்கள் நம்மகிட்ட சொல்ற அளவுக்கு இருக்கு. என்னைக்கு அங்க வாங்குறவரோ தெரியலங்க, என்னைக்கு வாங்குறாரோ தெரியல. அது மட்டும் இல்லாம வீடுகளுக்கு சந்திக்க போறாருல எங்க ஐயர், அந்த பிள்ளைகள் இருப்பாங்களா, இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஐயர்னா ஒரு மரியாதை, ஐயர் ஐயா வந்திருக்காரு, ஐயா என்னமா பிறந்தாளா அப்படின்னு படுக்கிற இடத்துலவே இல்ல. நீங்க நான் நாட்டுக்கு சொல்லல, இது கோயில நின்று நான் சொல்ல தப்பாவும் சொல்லல, விதர்ப்பமா சொல்லக்கூடாது, யாரையுமே சொல்லக்கூடாது. இப்ப நான் தான் இருக்கேன்னா செல்லப்பண்ண இருக்காரு, ஒரு பெரிய ஆள்னா என்னமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஒரு தடவை தொட்டா பரவாயில்ல, நீங்க தொடர்றது உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கும் தெரியும். வித்தியாசம் தெரியாதா? ஐயர் மேல இப்போ தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு எங்க ஊர்லயும். என்னைக்கு வாங்குறான்னு தெரியல. யாருக்குமே எங்க ஊர்ல வாங்கி கட்டிட்டு போனால்தான் அவங்க சம்மூர்லயும் விட்டுட்டாங்க, நம்மளும் விட்டுட்டோம். இப்ப திரும்ப எல்லாம் எங்க அண்ணன மாதிரி மிதவாதிகள் இருக்கு, ராஜன் மாதிரி மிதவாதிகள் இருக்கு அவங்க விட்டுட்டோம். இல்லாட்டா நாங்க வந்து முதலே நினைச்சோம்னா இந்த மாதிரி பூட்டு போடுறதுக்கு ஒரு செகண்ட் ஆயிருக்காரு. என்ன சொல்ல பண்ண அன்னைக்கே விரட்டிட்டு அந்த பிரச்சனையே இல்லை. இப்ப இந்த உங்க கோயில உள்ள ஐயரை தடுக்கிறதும் யாருன்னா அவர் தான், செல்வின் துறை. நாங்க ஜம்புலிங்கம் பேர வச்சிருக்கோம். ஏன்னா வீடு வீடா ஜம்ப் பண்ணி போயிட்டு வந்திருக்காருல, அவர் தான் பண்ற. என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து அங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி